தாவேக கட்சி வந்து சில முக்கிய பிரமுகர்களுக்கு வந்து சில முக்கிய பகுதிகளில் வந்து போட்டியிடுறாங்க. குறிப்பாக விஜய் முதல்லேருந்து அவங்க கூட நெருக்கமாக உள்ள புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க போடுறவங்கெல்லாம் வந்து எந்த இடத்துல போட்டிடுறாங்க சில தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். தாவேக கட்சியினுடைய தலைவர், டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்னை பெரம்பூர் தொகுதியிலையும் அவருக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறதாகவும் அங்கே அவர் போட்டியிட போகிறதாகவும், அப்படி இல்லைன்னா திருச்சி கிழக்கில் வந்து அவர் போட்டியிட போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த ரெண்டு பகுதியிலுமே அவர் எங்கே நின்னாலும் அவருக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஆனால் அவங்க அந்த கட்சியின் வட்டாரத்தில் அந்த தலைமையகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் அவர் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி புஷின்னு சொல்லக்கூடிய அந்த புஷி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி பகுதியில் வந்து புஷி என்ற தொகுதியில் தான் வந்து அவர் எல்லாம் முன்னாடி போட்டிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தவர். அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் தியாகராய நகரில் வந்து பகுதியில் வந்து போட்டிடுறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி அந்த கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து வில்லிவாக்கம் தொகுதி, சென்னையினுடைய அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நேரத்தில் அவர் அங்கே போயிட்டு இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து பரிசு பொருட்கள்லாம் வழங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க போயிட்டு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தாக இருக்கட்டும், சில வில்லிவாக்கத்துக்கு போட்டியிடக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனாவும் அங்கே போயிட்டு பிரச்சாரத்தெல்லாம் வந்து பயங்கரமாக ஈடுபட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தகவல் வெளியாகிருக்கு. அதுமாரி அங்கே இந்த குக்கர் கொடுக்கறது, இப்போ இந்த எலெக்ஷன் இந்த ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுல, அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, குக்கர் கொடுத்துருக்காங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. அதே மாதிரி KS செங்கோட்டையன், அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோடு மாவட்டம், அதாவது அவர் அப்பையிலேருந்து இப்போ வரையும் அவர் எப்போ அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாரோ அப்பையிலேருந்து இப்போ வரையும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து முடிசூடா மன்னனாக இருக்கிறார் அந்த KS செங்கோட்டையன். அவர் அதே இடத்துல போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி விஜய் வந்து எந்த மாநாடு ஆரம்பித்தாலும் சரி, அவர் இந்த இந்த விக்கிரவாண்டியில் வி சாலையில் ஆரம்பித்த அந்த மாநாடு ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக அவர் எங்கே மேலே ஆரம்பித்து பேசுகிறாரு, எங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, அங்கே போயிட்டு ஆளாக மைக்கில் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து ராஜ்மோகன். அவர் வந்து சென்னை எழும்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி அந்த கட்சியினுடைய நிர்மல் குமார், அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினோட வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து இந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் வந்து அங்கே போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அந்த திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த விஷயம்லாம் இஷ்யூ ஆனிச்சுல, அந்த டயத்தில் வந்து இவருக்கு அங்கே நிறைய போராடலாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் அங்கே திருப்பரங்குன்றத்தில் போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அந்த கட்சியினுடைய அருண்ராஜ், அதாவது அந்த அருண்ராஜ் அவர் வந்து அவருடைய பதவியை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக கட்சியில் வந்து இணைஞ்சார். அந்த அருண்ராஜ் அவர்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அந்த திருச்செங்கோட்டு பகுதியில் வந்து போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி மரிய வில்சன் சொல்லிட்டு ஒருத்தர், இவங்களுக்கெல்லாம் அடுத்ததில் வந்து அந்த மரிய வில்சன்கிறவர், அவர் வந்து திருவொற்றியூர் பகுதியில் வந்து போட்டியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி அந்த கட்சியினுடைய முக்கிய சில நிர்வாகிகள், சில தலைவர்கள்லாம் வந்து இந்த பகுதியிலெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நெருக்கமாக அந்த முகபிம்பம், அந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த முகபிம்பங்கள் முக்கிய நபர்களாகிய விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், ராஜ்மோகன், நிர்மல்குமார், அருண்ராஜ் இவங்கெல்லாம் போட்டியிடக்கூடிய பகுதிகளை பார்த்தோம். இதுதான் அவங்க அந்த கட்சியின் தலைமையின் மூலியமாக வரைவு செய்யப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களை, மீண்டும் மறுபடியும் மறுவீடியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்.